கொஞ்சம் இது நான் ஆரம்பத்தில் பேசுவது கொஞ்சம் நீண்டதாக இருக்கும். பத்திரிகை நண்பர்களுடைய அமைதியை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். காரணம், 11 ஆண்டுகள் நம்முடைய சாதனையை இன்று இந்த சந்திப்பின் மூலமாக உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு ஆட்சியினுடைய தன்மையை பார்க்க வேண்டும் என்றால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாம் கொடுத்திருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி, அது என்ன என்பதை நாம் எடுத்து படிக்கிறோம். இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், 2014 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஒரு முறை நீங்க எடுத்து படிங்க அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல 2019 தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை எடுத்து படிங்க அப்படின்னு. இது கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையா இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா 90% நாங்க செயல்படுத்திட்டேன்னு சொல்லுவாங்க. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் சொல்லுகின்றோம், 2014-19 2 தேர்தல் வாக்குறுதியும் லைன் பை லைன் படிங்க. நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு டிக் போட்டுக்கிட்டே வாங்க சைட்ல. 2014 செஞ்சிட்டோமா, செய்யலையா? ஏன்னா நீங்கள் வாக்களித்ததற்கு, உங்கள் வாக்குக்கு நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம் என்பது அதுதான் முதல் சாட்சி. 2014 நாம் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி, நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லி இருக்கின்றேன், முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். ஒன்னே ஒன்று அதில் பாக்கி இருக்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட். அதற்கான மூவ்மெண்ட்டும் நம்முடைய மத்திய அரசு ஆரம்பித்திருக்கிறார். 2014 எல்லா தேர்தல் வாக்குறுதியும் சொல்வதை விட மிக முக்கியமாக 10 தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஒரு முக்கியமான வாக்குறுதி நம்ம கொடுத்தோம், ஊழல் இல்லாத உன்னத ஆட்சியை நாம் இந்திய மக்களுக்கு கொடுப்போம். பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்பதற்கான எல்லா நடவடிக்கை எடுப்போம். இன்னைக்கு 11 ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியே சாட்சி. நம்முடைய டெண்டர் ப்ரொக்யூர்மெண்டா இருக்கட்டும், ராணுவ தளவாடங்கள் நாம் வாங்கியிருக்கக்கூடியதாக இருக்கட்டும், மத்திய அரசினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், எங்கேயும் கூட நாம் ஊழல் செய்திருக்கின்றோம் என்று 11 ஆண்டுகள்ல பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் குற்றச்சாட்டுல, எதிர்க்கட்சி நண்பர்களும் கூட குற்றச்சாட்டு. தேவையில்லாத சில வதந்திகளை பரப்பிய பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் ரஃபேல் இருந்து எல்லா விஷயத்திலும் கூட மத்திய அரசின் மீது தவறில்லை என்று சொல்லியிருக்கின்றார். கடந்த 11 ஆண்டுகள்ல அமலாக்கத்துறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஏஜென்சி ஊழல் கருப்பு பணம் எவ்வளவு பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ 1,45,000 கோடி ரூபாயை நாம் மீட்டெடுத்திருக்கின்றோம். அதே போல வெளியே நாட்டிலிருந்து யாரெல்லாம் ஊழல் செஞ்சுட்டு ஓடி இருக்காங்களோ அவங்களை பிடித்து கொண்டு வருவதற்கான முயற்சி, நிறைய பேர்த்து எக்ஸ்ட்ராடிட் பண்ணிட்டோம். நிறைய அந்தந்த நாட்டில் நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான உறுதியான நடவடிக்கையை மோடி ஐயா எடுத்திருக்கிறாங்க. பழங்குடி நண்பர்கள், அரசியல்ல நாம் பெரும்பாலும் மறந்துடுவோம். ஏன்னா அவங்க ஓட்டு பெருசா அவங்க போட மாட்டாங்க, தலைவர்கள் இல்லை அப்படின்னு மோடி அவர்கள் 2014 இருந்து பழங்குடி இடத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, திரௌபதி முர்மு அவர்கள் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதியாக பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நாம் 2014 சொன்னோம், பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக வன்பந்து கல்யாண் யோஜனா திட்டம் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்ல, பழங்குடி இனத்தை உயர்த்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம், பொலிட்டிக்கலா எல்லாமே. இந்த திட்டத்தை 2014 ஆட்சிக்கு வந்தவுடன் அக்டோபர்ல ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்கள் மட்டுமே 63,843 கிராமங்கள் இருக்கு. ஒரு கிராமத்துக்குமே இந்த திட்டத்தை கொண்டு போயிருக்கோம். இதற்காக 26,135 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்னைக்கு இந்தியாவில் பழங்குடியின மக்கள் சென்டர் ஆஃப் பாலிடிக்ஸ்ல முக்கியமான இடத்துல அமர்வதற்கான எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கோம். 2014 தேர்தல் வாக்குறுதியில் இன்னும் ஒரு முக்கியமானது, ஆர்டிகல் 370 முழுமையாக நீக்கப்பட்டு காஷ்மீர் இந்தியாவோடு இணைப்போம் என்று சொன்னோம். அதை 2019 ஆகஸ்ட் மாதம் அதை நிறைவேற்றியிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று 2014 சொன்னோம். 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம். சாமானிய மக்களுக்கு மருத்துவ செலவினங்களை குறைப்பதற்காக புதிய திட்டத்தை கொண்டு வருவோம். 2018 ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொண்டு வந்திருக்கோம். இதுவரைக்கும் 37 கோடி பேர் ஆயுஷ்மான் பாரத் மூலமாக காப்பீடு அட்டையை பெற்றிருக்கின்றார்கள். 1,25 லட்சம் ரூபாய் மத்திய அரசு இந்த காப்பீடுக்காக நாம் செலவு செய்திருக்கின்றோம். தூய்மை இந்தியா திட்டத்தை துவங்குவோம். 2014 அக்டோபர் மாதத்தில் கொண்டு வந்திருக்கோம். 12 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு திட்டத்தின் மூலமாக முதல் முறையாக கழிவறை கட்டி கொடுத்திருக்கின்றோம். விவசாயிகள் பயன்பெற பயிர் காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிங்க. 2014 2016 பிப்ரவரி இதை ஆரம்பிச்சோம். கடந்த 8 ஆண்டுகளில் மட்டுமே நிவாரணமாக, பயிர் காப்பீடு நிவாரணமாக 1,75,000 கோடி ரூபாய் விடுவித்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக PM கிசான் திட்டத்தை துவங்கணும். அது 2019 பிப்ரவரியிலிருந்து
அந்த திட்டத்திற்கு மட்டுமே 3,68,000 கோடி ரூபாய் 11 கோடி விவசாயிகளுக்கு செலவு செய்திருக்கின்றோம். நாட்டினுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பொழுது கூரை வீடுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்கின்ற சங்கல்பத்தை எடுத்தோம். 2016 ஏப்ரல் திட்டத்தை ஆரம்பித்து இதுவரை 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் MSME, குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் நம்முடைய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடன் உதவி திட்டம் இந்தியாவில் முதலாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தோம். 2015 ஏப்ரல் அதை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 32,40,000 கோடி ரூபாய் நம்முடைய தொழில் முனைவோர்களுக்கு முத்ரா கடன் மூலமாக மத்திய அரசு கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய திட்டங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் இந்த முத்ரா யோஜனா. ராமர் கோவில் கட்டுவோம், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்வோம் என்று 2014 சொன்னோம். 2019 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நவம்பர்ல வந்துச்சு. 2024 ஜனவரி மாதம் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றோம். இது நம்முடைய ஆட்சியினுடைய முதல் 5 ஆண்டுகள். எல்லா வாக்குறுதியும் நண்பர்கள் முன்னாடி சொல்றதுக்கு பதிலாக முதல் 10 முக்கியமான 10 உங்கள் முன்னால் சொல்லியிருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு நம்முடைய 2014 மேனிஃபெஸ்டோ எடுத்து நீங்க மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோமா செய்யவில்லை என்பதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2019 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மக்கள் மறுபடியும் ஆதரவு கொடுத்து 2019 நம்மை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அப்ப நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அதுல முக்கியமான 10 உங்கள் முன்னால் வைக்கின்றோம். குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தோம். 2019 டிசம்பர் மாதம் கொண்டு வந்தோம். விவசாயிகள் பயன்பெற கிசான் கடன் அட்டை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 டிசம்பர்ல கொண்டு வந்தோம். இன்னைக்கு 7.7 கோடி விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் KCC திட்டம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் கொண்டு வருவோம் சொன்னாங்க. 2019 செப்டம்பர்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். எனக்கு 60 வயதிற்கு மேல் விவசாயம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாசம் 3,000 ரூபாய் ஓய்வூதியம். நாட்டில் இதுவரைக்கும் 24,60,000 விவசாயிகள் இதில் பயன்பெற்று இருக்கின்றார்கள். மீனவர்கள் பயன்பெற மத்ஸ்ய சம்பத்த யோஜனா திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தோம். 2020, 21, 24, 25 மட்டுமே 9,407 கோடி ரூபாய் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக செலவு செய்திருக்கின்றோம். 2025 ஆண்டு முடியும் பொழுது, அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் முடியும் பொழுது இந்தியா $5 ட்ரில்லியன் என்று சொன்னோம். 2019 சொன்னோம். இன்னைக்கு இந்தியா 4.1 ட்ரில்லியன். இன்னைக்கு நாம ஜூன்ல இருக்கோம். 4.1 ட்ரில்லியன். குறிப்பாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனால 2 ஆண்டுகள் 2020, 2021 கொரோனா பெரும் தொற்றில் நம்ம மாட்டியும் கூட நம்ம சொன்ன டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம். சமீபத்தில் ஜப்பான் நாட்டை முன்னேற்றம் செய்து உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். எனக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் 2027 இந்தியா 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தொடும் என்கின்ற ஒரு இலக்கை அவங்களே கொடுத்திருக்கிறாங்க. நம்முடைய குரோத் சார்ட்டை வச்சு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்துவோம் என்று 2019 மேனிஃபெஸ்டோல சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் திட்டத்தை ஆரம்பித்தோம். நாட்டில் 12 கோடி வீடுகள், அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய வீடுகளில் 76% நாட்டு மக்களுடைய வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நாட்டில் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்போம் என்று 2019 சொன்னோம். 2019 ஆகஸ்ட் திட்டத்தை துவங்கினோம். தமிழகம் உட்பட தமிழகத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரி உட்பட 75 மருத்துவக் கல்லூரிகளும் கொடுத்து விட்டோம். நாட்டில் 5 ஆண்டுகளில் 60,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை போடுவோம் நம்ம சொன்னோம். 2019 2024 முடியறக்குள்ள மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் ஞாபகப்படுத்துறோம். கொரோனா தொற்று இருந்தும் கூட 5 ஆண்டுகள்ல 56,701 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே நாம் போட்டிருக்கோம். நாட்டில் புதிதாக 200 நவோதய வித்யாலய கேந்திரிய வித்யாலய ஆரம்பம் சொன்னோம். 2019 ஆண்டுகளுக்கு பிறகு 113 கேந்திரிய வித்யாலயா நவோதய பள்ளிகள் நாம திறக்க ஒப்புதல் வாங்கியிருக்கின்றோம், திறந்திருக்கின்றோம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள சிங்கிள் டிஜிட், அதாவது ஒற்றை எண்ணிக்கை அடிப்படையில் கொண்டு வந்துருவோம். நம்முடைய நாட்டில் மிக இரட்டை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறாங்க, பர்சன்டேஜ் இதில் கொண்டு வந்துவோம் என்று சொன்னோம். நாம் சொன்ன 2012 16.2 விழுக்காடு வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க. $2.15, அதாவது $180 ரூபாய் கீழே அவங்களுடைய வருமானம் இருந்துச்சுங்க. இன்னைக்கு அது 2.3% குறைச்சிருக்கிறோம். 16.2 ஆரம்பித்து இந்த 13 ஆண்டுகளில் 2.3% ஒற்றை இலக்குக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவும் ஒரு பெரிய சாதனையாக நாம் பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கூட ஒரு முறை நீங்கள் அலசி ஆராய வேண்டும், மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அடுத்து 2024 ஆட்சிக்கு வந்த பொழுது 10வது ஆண்டு முடித்து மக்கள் மறுபடியும் 3வது முறை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. அந்த 3வது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது நாம் தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் கொடுத்திருக்கோம். அந்த தேர்தல் வாக்குறுதியினுடைய முக்கியமான அம்சத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்ச கடனாக 20 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்துவோம் என்று சொன்னோம். அதை அக்டோபர் 2024 செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர் யாராக இருந்தாலும், அவங்க என்ன வருமானம் பெற்றிருந்தாலும் கூட 70 வயசுக்கு மேல முழுவதுமாக அதை கொடுப்போம் என்று சொன்னோம். தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்த தயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 2024 நாடு முழுவதுமே 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 2024 சொல்லியிருந்தோம். உலகத்தில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைப்போம் என்று சொன்னோம். சொன்ன பிறகு செப்டம்பர் 2024 சிங்கப்பூரிலிருந்து, அமெரிக்கா ஹூஸ்டனிலிருந்து வரிசையாக நம்முடைய திருவள்ளுவர் கலாச்சார ஸ்தாபனத்தை அறிவித்திருக்கின்றோம், தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம். நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் அகற்றுவோம் என்று சொன்னோம். இன்னைக்கு 2026 மார்ச் முடியும் பொழுது நம்முடைய நாட்டில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்காது என்கின்ற சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல 2014, 2019, 2024 3 தேர்தல் வாக்குறுதியும் கூட நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லா மதம் எல்லா சமுதாயத்திற்கு ஒரே ஒரு சட்டம் என்று சொன்னோம். அதை நிச்சயமாக பாஜக நிறைவேற்றும். அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை 11 ஆண்டுகள்ல நம்முடைய நாடு எங்கே சென்றிருக்கிறது, நம்முடைய கட்சி என்ன செய்திருக்கின்றோம். அதன் பிறகு தமிழகத்திற்கும் அகில இந்தியாவிற்கும் ஒரு விஷயத்துல கம்பேரிசன். அவங்க என்ன இந்தியா அளவில் என்ன இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இந்திய அளவில் இங்க கூட பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அவங்க இருக்கிறாங்க. இந்த இதுல ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு துவங்கணும். 53 கோடி பேர் இந்தியாவில் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு வங்கி கணக்கு துவங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் 1,69,00,000 கடந்த 11 ஆண்டுகளில் முதலாக வங்கி கணக்கு துவங்கி இருக்கிறாங்க. நாட்டில் 52 கோடி முத்ரா லோன் கொடுத்திருக்கோம், 32 லட்சம் கோடி. தமிழகத்தில் 5,79,00,000 முத்ரா லோன் கொடுத்திருக்கோம், 3,20,000 கோடி. இந்தியாவில் முத்ரா லோன்ல தமிழகம் முதல் படியான மாநிலமாக இருக்கின்றோம். ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவில் 37 கோடி கொடுத்திருக்கோம், தமிழகத்தில் 80 லட்சம் கொடுத்திருக்கின்றோம். டேப் வாட்டர், அதாவது குடிநீர் குழாய் மூலமாக 12.2 கோடி வீடுகள் கொடுத்திருக்கோம், தமிழ்நாட்டில் 89,23,000 வீடுகள் கொடுத்திருக்கின்றோம். அதே போல டாய்லெட் 12 கோடி இந்தியாவில், தமிழகத்தில் 60,09,000 பேருக்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாக கழிப்பறை அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது. உஜ்வாலா யோஜனா எல்பிஜி சிலிண்டர் நாட்டில் முதலாக 10,30,00,000 பேருக்கு கடந்த 11 ஆண்டுகளில் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு. தமிழகத்தில் முதலாக கேஸ் சிலிண்டர் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை 40,99,000 குடும்பங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்திருக்கும். அதே போல PM ஆவாஸ் யோஜனா கிராமப்புறம் 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். தமிழகத்தில் 6,41,532 வீடுகள் கட்டியிருக்கின்றோம். அதே போல இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான PM கௌசல் விகாஸ் யோஜனா 1,42,00,000 இளைஞர்களை நாடு முழுவதுமே நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் 8,68,443 இளைஞர்கள் இதை பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். 1,76,000 ஸ்டார்ட் அப், 118 யூனிகான் இதெல்லாம் நாம உருவாக்கி இருக்கின்றோம். தமிழகத்தில் 10,814 ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல அட்டல் டிங்கரிங் லேப் 3,500 ஸ்டார்ட் அப் இன்குபேட் பண்ணி 32,000 ஜாப் உருவாக்கி இருக்கோம். தமிழ்நாட்டில் 10,000 அட்டல் டிங்கரிங் லேப், இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் 975. PM கிசான் 11 கோடி விவசாய நண்பர்கள்லாம் சூலூர்ல இருந்து வந்திருக்காங்க பைப்லைன் பிரச்சனை சார்பாக, அவங்களுக்கு தெரியும். 11 கோடி விவசாயிகளுக்கு PM கிசான் திட்டம் கொடுத்திருக்கோம். 3,68,000 கோடி செலவு செய்திருக்கின்றோம். தமிழகத்தில் 22,58,000 விவசாயிகளுக்கு 11,365 கோடி 11,365 crore PM கிசான்ல கொடுத்திருக்கின்றோம். அதே போல PM ஃபசல் பீமா யோஜனா இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 23 கோடி விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 86 லட்சம் விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதே போல நேஷனல் ஹைவே தமிழகத்திற்கு மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2,100 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை 11 ஆண்டுகளில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகம் 7,000 கிலோமீட்டர் தாண்டி தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்தில் இருக்குது. இதெல்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையாக இந்த நாள் 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி அமைத்த பிறகு பத்திரிகை முன்பு வைக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சில விஷயங்களையும் நம்ம கையில் எடுத்திருக்கின்றோம். மெட்ரோ
கோயம்புத்தூருக்கு விரைவில் மெட்ரோ வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான எல்லா பிரயத்தனம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 2014 வெறும் 5 நகரத்திற்கு மட்டும் மெட்ரோ இருந்துச்சுங்க. இன்னைக்கு 23 நகரங்களுக்கு மெட்ரோ வந்திருக்கிறது. வெறும் 248 கிலோமீட்டர் வழித்தடம் இருந்துச்சு மெட்ரோ, இன்னைக்கு 1000 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஏர்போர்ட் 2014 74 ஏர்போர்ட் இருந்துச்சு, இன்னைக்கு 160 விமான நிலையங்கள். 1,51,00,000 பேர் இந்த உடான் ஸ்கீமை பயன்படுத்தி முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்திருக்கின்றார். அமிர்த் பாரத் ஸ்கீமில் 1300 ரயில்வே நிலையங்களை புதுப்பித்திருக்கின்றோம். அதே போல ஏற்கனவே சொன்னது போல ஆர்டிகல் 370, 35A அதையெல்லாம் நாம் எடுத்திருக்கின்றோம். நக்சல் வயலன்ஸ் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் 81% குறைத்திருக்கின்றோம். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், இந்த தமிழக அரசு அதிகமாக ஸ்டிக்கர் ஒட்டுறது எங்கள் ஊரில் செல்ஃபோன் செய்கிறாங்க, எங்கள் ஊரில் அது செய்கிறாங்கன்னு, அது மத்திய அரசினுடைய முழுமையான திட்டம். 1,60,000 கோடி ரூபாய் 14 செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு இந்தியா உலகத்தினுடைய 2வது பெரிய செல்போன் மேனுஃபேக்சராக மாறி இருக்கின்றோம். 25 கோடி இந்தியர்களை பாவர்ட்டி, அதாவது கடுமையான ஒரு கோரமாக இருக்கக்கூடிய வருமான கீழே 180 ரூபாய்க்கு கீழே இருக்கவங்களை மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். 25 கோடி பேர்த்த புதிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருக்கோம். அக்னிவீர் ஸ்கீமில் 1,00,000 இளைஞர்களுக்கு மேலே நம்முடைய இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல 10 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று ஆரம்பித்தோம், ரோஸ்கார் மேலா, அதையும் நிறைவேற்றி இருக்கின்றோம். இது போன்ற ஒரு துறையிலும் கூட நம்முடைய சாதனை பெரிதாக இருக்கிறது. அடுத்தது, தமிழக அரசு எவ்வளவு பணம் வந்துச்சு, மத்திய அரசு பணமே கொடுக்கல அப்படிம்பாங்க. அதையும் பத்திரிகை நண்பர்கள் முன்னால் சொல்வதை எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம். தமிழக அரசு குறிப்பா பார்த்தா நாம மத்திய அரசுக்கு 2 விதமாக பணத்தை அனுப்புகின்றோம். ஒன்னு சென்ட்ரல் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி கொடுக்குறோங்க. இன்னொன்று இன்கம் அண்ட் கார்பரேட் டாக்ஸ். நாம இன்கம் டாக்ஸ் கட்டுறோம், கார்பரேட்காரங்க கார்பரேட் டாக்ஸ் கட்டுறாங்க. இரண்டும் மத்திய அரசுக்கு போகுது. ஃபினான்ஷியல் இயர் 21-22, 22-23, 23-24, 24-25 முழு டேட்டா இல்லைங்க. இப்போ 21-22 எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக நம்முடைய தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய வரி 21-22 1,10,453 கோடி, 22-23 1,34,425 கோடி, 23-24 1,59,030 கோடி. நாம் இங்கிருந்து வரியாக சிஜிஎஸ்டி, இன்கம் அண்ட் கார்பரேட் டாக்ஸ் கொடுத்தோம். இப்ப மத்திய அரசு தமிழக அரசுக்கு என்ன கொடுத்தாங்க? நேரடி பணமாக டெவல்யூஷன், கிராண்ட் அண்ட் எய்டு 2 காலத்துல கொடுப்பாங்க. டெவல்யூஷன் நேரா கொடுப்பாங்க, கிராண்ட் அண்ட் எய்டு வந்து திட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க. 21-22 நாம் கொடுத்த வரி 1,10,453 கோடி. நேரடியாக மத்திய அரசுடைய நிதி பகிர்வு மட்டுமே 72,510 கோடி. அதே போல 22-23 1,34,425 கோடி நிதி பகிர்வு அந்த ஆண்டு தமிழக அரசுக்கு வந்தது 76,465 கோடி. இதை தாண்டி நேரடி நிதி பகிர்வை தாண்டி பத்திரிகை டேட்டா கொடுத்துறோங்கன்னா, நேரடி நிதி பகிர்வை தாண்டி 21-22 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 9,638 கோடி, பிஎம் கிசான் 2,779 கோடி, ஃபுட் சப்சிடி, அதாவது நாம் ரேஷன் கார்டில் அட்டையில் வாங்கக்கூடிய உணவுக்கு மத்திய அரசுடைய மானியம் 13,000 கோடி, ஃபர்டிலைசர் சப்சிடி, யூரியாக்கான சப்சிடி 5,000 கோடி. ஸோ 2021-22 ஒரே ஒரு ஆண்டை உதாரணமாக எடுத்து உங்களுக்கு விளக்குறோங்க. 30,654 கோடி மத்திய அரசு சப்சிடி மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணமாக, சம்பளமாக கொடுத்திருக்கிறார். ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் வரியாக மத்திய அரசு கொடுத்தது 1,10,453 கோடி வரியாக. மத்திய அரசு பணமாக கொடுத்தது 72,000 கோடி. மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக கொடுத்தது 30,000 கோடி. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,02,000 கோடி, அதாவது 8,000 கோடி ஷார்டேஜ் இருக்கு அந்த ஒரு ஆண்டு. அதுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவேக்கு நம்ம கொடுத்த பணம், ரயில்வேஸ், ஏர்போர்ட், சாகர்மாலா, இதையெல்லாம் மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த ஒரு ரூபாய்க்கும் மத்திய அரசு திரும்ப 1 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு நம்முடைய நண்பர்களுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துட்றோம். ஸோ மாநில அரசு செக் பண்ணட்டும், நம்ம கொடுத்ததுக்கும் மத்திய அரசு திரும்ப கொடுத்துட்டாங்களாம். அதையும் கூட மோடி அவர்கள் நேர்மையாக அவர் ஆட்சி அமைத்த பிறகு வந்த பினான்ஸ் கமிஷன்ல மாநில அரசுக்கு 32% இருந்த நிதி பகிர்வை 42% உயர்த்தி அதை பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டி கழிச்சு சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 ஆண்டுகளில் நாம் தமிழர்கள் மத்திய அரசு கொடுத்த வரி 4,36,136 கோடி. டோட்டல் டிரான்ஸ்பர் பை டு தமிழ்நாடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் 5,47,380 கோடி எல்லாம் சேர்த்தி. அதனால் அதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை தாண்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகம் நம்முடைய மத்திய அரசு நம்ம போட்டிருக்கோம், 11 ஆண்டுகளுக்கான புத்தகம்.
ஒரு செக்டர் இது பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகள் ஆங்கிலத்தில் எல்லாம் இருக்குங்கன்னா தமிழ்ல இருக்கு. இது எல்லா இடத்திலும் மக்களுக்கு கொடுக்குறோம். மத்திய அரசினுடைய இடத்துல கொடுக்குறோம், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில். இது காப்பி இருக்கு, வெப்சைட்டில் எடுத்துக்கலாம், வாட்ஸ்அப்பில் கூட ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதனால எல்லோருக்கும் கூட நாம் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு புத்தகமாக இருக்கு. நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஒரு துறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் துறையாக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், விவசாயிகளுக்காக இருக்கட்டும். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அவங்க இது ஒரு காப்பியா பத்திரிகை நண்பர்களுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டீங்கன்னா காப்பி இருக்கு. அது எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஒரு பார்த்துருவாங்க. ஏன்னா நம்ம இந்த பிரஸ் மீட்ல எல்லா விஷயத்தையும் பேசுவது நேரம் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்குவோம். அதனால ஒரு முறை நீங்க அதை பார்க்கணும். இந்த புத்தகம் பாருங்கன்னா, புத்தகம் இந்த மாதிரி இருக்கு. இதுதான் புத்தகம். நாம் இதில் வந்து அண்ணா உங்களுக்கு காப்பி அனுப்பிச்சு விட்றோங்கண்ணே. அதில் உதாரணத்துக்கு அது முதல் பேஜ்லேயே பாருங்க, காந்தி ஐயா தான் இருக்கிறாங்க. அது ஓப்பன் பண்ணோன்னே காந்தி ஐயாவும் மோடி ஐயாவும் கட்டி பிடிச்சிட்டு முதல் பக்கம் பாருங்க, ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே வானத்தேக்கா இருக்கிறாங்க. இது அகில இந்தியா ஃபுல்லாக போகிற புக்கு முதல் பேஜில். இதில் வந்து நம்ம ஒரு துறையாக சொல்லி இருக்கின்றோம். என்ன மாற்றம் 2000 நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கோங்கண்ணா. நம்ம செஞ்சதை உங்கள் முன்னால் பத்திரிகை நண்பர்கள் முன்னால் எடுத்து சொல்றோம், புக்கு போடுறோம், தைரியமா சொல்றோம். எங்க தேர்தல் வாக்குறுதியை படிங்க.